guys, welcome to MS Kitchen. இன்னைக்கு நம்ம கத்திரிக்காயை வச்சு ஈஸியா ஒரு டிஷ் செய்யலாம். வாங்க பார்க்கலாம். 50 வேர்க்கடலை எடுத்துருக்கேன். இது அப்படியே எண்ணெயில போட்டு வறுத்துக்கலாம். கொஞ்சமா சீரகம், கொஞ்சமா மிளகு எடுத்துருக்கேன். கொஞ்சம் எள்ளு போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா எண்ணெயில் அப்படியே வறுத்துட்டு பாருங்க, நல்லா வறுப்பட்டுச்சு. இப்போ எடுத்துடலாம். பாருங்க, அதை எடுத்துட்டோம். நம்ம ஒரு ஓரமாக வச்சுக்கின்னு 4 மிளகு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்க கத்திரிக்காவை அதில் போட்டுக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கலாங்க. இது ஆறினோடனே மிக்சியில் அரைச்சிக்கோங்க. கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போ கொஞ்சமாக போட்டுக்கலாம். பாருங்க, கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த எண்ணெயிலே நல்லா அந்த கத்திரிக்காய் வேகணும். பாருங்க, எண்ணெயிலே நல்லா வெந்துச்சு. நல்லா வெந்துட்டுருக்கு பாருங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சள்தூள், குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் புளி கரைச்சி வச்சுருக்கேன், புளி போட்டு வச்சுருக்கேன். அது கரைச்சி இப்போ நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள் வாசனை போனோடனே ஊற்றிக்கலாம். காய்ஸ், நான் புளியை கரைச்சி ஊற்றிக்கினேன். பாருங்கள், இந்த புளியிலேயே கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா புளி கரைசலை ஊற்றி வெந்துச்சு பாருங்கள். இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற இதை ஊற்றிடலாம். நல்லா கிளறி விட்டுருங்க. அதிலே கொஞ்சம் தண்ணி அலசி ஊற்றுங்க. பாருங்கள், இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். பாருங்கள், முடிஞ்சிச்சு. டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக முடிஞ்சிடும். 2-3 நாள் வச்சு கூட சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், கத்திரிக்காய் டிஷ், சைட் டிஷ் முட்டை. தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.